ஸோ இப்போ நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன என்ட்ரிஸ் போடணும்னு நான் சொல்கிறேன். பாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜேர்னல் என்ட்ரிஸை பாஸ் பண்ணணும். ஸோ அமௌண்ட் ரிசீவ் ஃப்ரம் மன்மோகன் கொடுத்துருக்காங்க 960, டிஸ்கவுண்ட் அலவுட் 40,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன என்ட்ரிஸ் எழுத போகிறோம் அப்படின்னா, கேஷ் அக்கௌண்ட் டெபிட், டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் டெபிட். ஏன் டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் டெபிட் அப்படின்னா, இது வந்து நாமினல் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்ஸில் வரும். எக்ஸ்பென்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம்னா டெபிட் பண்ணுவோம். ஸோ அந்த 40 இங்கே போட்டுட்டு இதை ஆட் அப் பண்ணி யார்கிட்டேருந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், மன்மோகன் அக்கௌண்ட் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணணும்னா மன்மோகன் அக்கௌண்ட்டில் 2,000 டோட்டலாக போடணும். நெக்ஸ்ட் சம், அமௌண்ட் ரிசீவ் டு ஆனந்த், டிஸ்கவுண்ட் அலவுட். அமௌண்ட் பே டு ஆனந்த், டிஸ்கவுண்ட் அலவ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆனந்த்கிட்ட பே பண்ணுறோம். அப்போ ரிசீவர் யார், ஆனந்த். ஸோ அவர் வந்து என்ன வருவார், டெபிட்டில் வருவார். டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட், அதாவது அவர் நம்மளுக்கு அலவ் பண்ணியிருக்காரு. அது 160 ருபீஸ் இங்கேயே மென்ஷன் பண்ணி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் அப்படியே போட்டுறணும். 2 கேஷ் அக்கௌண்ட் 6,000, இதை ஆட் பண்ணி போடணும். இது ஃபஸ்ட்டு சம்.